இப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் உங்களை கேட்டிங்கன்னா நீங்கள் செய்கிறது தான் சரி. இப்போ என்ன கேட்டிங்கன்னா உங்களெல்லாம் லிஸ்ட்லேயே நான் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் தான் ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகிடுமி. புரியுங்களா? எப்பாப்பா அவரை மாதிரியெல்லாம் இருக்க முடியாதுப்பா. அவர் என்னப்பா சாமியாரா, அவர் ஏதோ தாடியெல்லாம் வச்சிட முடியாது, இந்த மாதிரி உட்காந்துருக்காரு. நம்ம வாழ்க்கை கண்ணாடியெல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்டைலாக முடியலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம கொஞ்சம் இந்த வாழ்க்கையில் எப்படி அப்படின்னு அது ஒரு சூப்பர் வாழ்க்கை மாதிரியும், நாங்கள் என்னமோ ஒரு டம்மி பீஸான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரியும் இதெல்லாம் நடக்கும். புரியுதுங்களா? இது மாதிரிலாம் யோசிப்பாங்க மக்கள். புரியுங்களா? சில பேரெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், கண்ணால் பார்க்கலாம். வீட்டில் வந்து ஹஸ்பண்டு கூட்டிகிட்டு வந்து அங்கிட்டே நின்று இருப்பார், தலையை சொரிஞ்சுக்கிட்டு. இந்தம்மா அழுதுகிட்டு அப்படியே உட்காந்துருக்கோம், ஈயெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் ஒரு அழுக்கா படுத்து கிடப்பாரு. அங்கே போய் இது வந்து அழுதுகிட்டு புலம்பிகிட்டு இருக்கோம். இவ தொல்லை தாங்க முடியல, ஏன் இப்படி பண்ணுறா, இவ என்ன இது அப்படின்னு அவரு நினச்சிட்டு இருப்பார். அவன் எவ்வளோ தூய்மையானவங்கிறது தெரியாது. புரியுதுங்களா? இது கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் இந்த மாதிரி செக் வைக்கிறது. உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான பொருள் கிடக்கு, ஆனா உன்னால எடுக்கவே முடியாது. அதான் சவால். புரியுதுங்களா? எவ்வளவு கோயிலுக்கு போறாங்க, சவால் விட்டாங்க, ஆனா வாழ்க்கையில வந்து அவன் என்ன அடைஞ்சாங்க? நீங்கெல்லாம் என்ன கோயிலுக்கு போறீங்க, என்ன ஜீவ சமாதிக்கு போறீங்க, என்ன அடைஞ்சாங்க? ராகவேந்திரத்துல இருந்து என்ன பெற்றாரு? மகாவதார் பாபாட்ட இருந்து என்ன பெற்றாரு? இல்ல இமாச்சல்ல இருந்து என்ன பெற்றாரு? திருவண்ணாமலையில இருந்து அவர் என்ன பெற்றாரு? விட்டுறதுங்க. ரமணர் மட்டும் தான் நட்டுக்கிட்டு நிற்பாரா? வேற யாருமே திருவண்ணாமலையில் நட்டுக்கிட்டுலாம் நிற்க மாட்டாங்களா? பொதுவாக கேட்குறேன். பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரன் கூட ரமணர் வந்து பிச்சைக்காரனுக்குள்ள வந்து உட்காந்துருக்காம்ல. சொல்லுங்க, ரமணர் பிச்சைக்காரனா உட்காந்துருக்க மாட்டாரா? ஏன் ரமணர் ஏன் உருவத்தில் வந்து நிற்க மாட்டாரா? வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் கிட்ட இருக்கா? நாங்கள் ரமணரே பார்க்குறோம், நாங்கள் ராகவேந்திரரே பார்க்குறோம், நாங்கள் மகாவதாரே பார்க்குறோம். பாரு, என்ன ஆகும்? இதே பேசி மிஸ் ஆகி போயிருவீங்க. பெறணும்ல, எவன் முத்தி கொடுப்பான்? இந்த மாதிரி வாய்ப்புகளை தானா இழக்கிறது. புரியுதுங்களா? அப்பதான் இதுதான் என்ன சொல்றது, கண்டறியணும். சின்ன சின்ன இடத்துல நமக்கான பொருள் இருக்கு. நமக்கான பொருளை நம்ம வாங்காமே அங்கன கிடக்கிற பொருளை விட்டுட்டு சுத்திக்கிட்டே கிடக்கும். அவன் என்ன சொல்றானா, டே நான் வந்து 38 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பொருளை வச்சுட்டு இங்கே தான் உட்காந்தேன், நீ அப்பயே வந்த, வாங்க வேண்டிதானே, வாங்காம இவர் என்ன அப்படின்ட்டு போனல, அப்படிதான் சொல்றாங்க நிறைய.